சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைக்கிடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. ஆங்காரம் உள்ளடக்கிய ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கிச் சுகம் பெறுவது எக்காலம்? பத்திரகிரியார். நான் கண்ண வீட்டுக்கு போயிருந்தேன். நான் போனப்ப வீட்டுக்குள்ள அம்மாவும் பையனும் பேசிக்கிட்டு இருந்தது என் காதுல கேட்டது. என்ன பேசிக்கிட்டாங்க? இந்த வேற நம்பி கொண்டு போய் நம்ம என்ன பண்றது? சாமி, பாட்டி, நீ பாட்டுக்கு அண்ணனை உசி பேத்தி விட்டுட்ட. அது கோக்குமாக ஏதாவது செய்ய போய் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட போகுது. போடி இவள, சித்தருங்க உன்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. உன் அண்ணன் ஒரு குழந்தை மாதிரி. நீ என்னமோ சொல்ற போ. போடி. வாங்க வாங்க பெரியவா. என்ன காலம்புற பெரியவாள்லாம் சேர்ந்து வந்திருக்கேன்? அப்போ ஏதோ முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம்தான். ஆராய்ச்சியாளர் வீட்டுல இவர் முன்னாடி ஜடாமுடி சித்தர் தோற்றம் தந்திருக்காரு. அப்படியா? ஆமா, அதோட ஒரு ஏடு வச்சுட்டு போயிருக்காரு. என்ன ஏடு? சித்தர் சொல்லை மதித்தாய், சிவத்தையும் இனி துதிப்பாய், என் நெஞ்சில் இடம் பிடித்தாய், கட்டுப்பாடு காப்பாய், கவனம் கவனம். ஆஹா ஆஹா, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் சாருக்கு கிடைச்சிருக்கு. பாட்டுல ஒரு கண்டிப்பு தெரிஞ்சாலும் உங்க மேல அவர் காட்டுற பிரியமும் அக்கறையும் தெரியறது. அவளோட பார்வை உங்க மேல பட்டிருக்குன்னா இனிமேதான் உங்களுக்கு இந்த ஊர்ல நிறைய வேலைகளும் பொறுப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம். சிவத்தையும் இனி துதிப்பாயின்னு சொன்னதும் சிவனை துதிக்க வந்துட்டேன் போல இருக்கு. வேண்டிக்குங்கோ, எல்லாம் நல்லதே நடக்கும். ஏண்டா பிச்சு, என்னடா பார்த்துட்டு இருக்க? இந்த ஏடை எடுத்துட்டு போய் சுவாமி திருவடியில வச்சு ஆரத்தி பண்ணி எடுத்துட்டு வா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? போ. ईशान सर्वविद्यानाम् ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्ब्रह्मा शिवो मे शिवोम् ईश्वराय नमः. एकहारतिदीपं दर्शयामि. அப்ப நாங்க வரம் கொடுக்கலையா? வாங்க. வாங்க. இவங்க எதுக்கு மறுபடியும் வராங்க? ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இது ஏற்கனவே பேசுனதுதான். இந்த ஊர் வழியா பெட்ரோலியம் பைப் பதிக்கிற விஷயமா உங்ககிட்ட கேட்டுட்டு போயிருந்தமே, அது விஷயமா என்ன முடிவெடுத்தீங்க? கண்டிப்பா இந்த ஊர் வழியா பைப்பு பதிச்சுதான் ஆகணுமா? ஆமா, அப்படி பதிக்கிறதால நம்ம கவர்மெண்ட்டுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் கிடைக்கும். நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு நல்ல விஷயம். நீங்க ஒத்துழைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நல்ல விஷயத்துக்காக கேக்குறீங்க, நான் எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? இருந்தாலும் இது நான் ஒருத்தன் எடுக்கிற முடிவு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க ஊர் கோயில்ல சாமி உத்தரவு கேட்கணும். உத்தரவு கிடைச்சிட்டா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. சரிங்க, கேட்டுட்டு எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. அப்போ நாங்க வரோம். சரி, வாங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? அது வந்து சார், இந்த உலகத்துக்கே பொக்கிஷமான கிராமம்னு இந்த ஊரை சொல்றோம். நாட்டுக்காக இந்த ஊரை பலி கொடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். சாமி உத்தரவு கிடைச்சாதானே? ஒருவேளை கிடைச்சிட்டா ஊரை பாதிக்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த ஈசன் உத்தரவு கொடுத்துருவாரா என்ன? கல்வெட்டு பாட்டு சொல்ற சோதனை இதுவா இருக்குமோன்னு ஒரு யோசனை. இப்பவே நாமளா எதுக்கு கற்பனை பண்ணிக்கணும்? முதல்ல உத்தரவு கேளுங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். கல்வெட்டின்படி இந்த ஊருக்கு வர இருக்கும் சோதனை மீண்டும் வருவேன் என்று சொல்லிச் சென்றிருக்கும் விஜயாலா.
அல்லது ஊரில் கேஸ் பைப் பதிக்க வேண்டும் என்பவர்களாலா விஷயம் சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டது. ரஞ்சினி. விஜய், நீயா? வேற யாருன்னு நினைச்சீங்க? ரஞ்சினின்னு ஹாஃப் சாரி, ஜட, தலையில பூ, இதில் உன்னை பார்த்ததும் அப்படியே ரஞ்சினி மாதிரி. I'm sorry. I'm sorry. One second I got confused, you know. உன்னை ரஞ்சினி நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எந்த ரஞ்சினி? ஓ, உனக்கு தெரியாதுல்ல? பூமி காத்தான் பட்டியில ஒரு தேவதை, பியூட்டிஃபுல் ஏஞ்சல். இத்தனை வருஷமா யூஎஸ்ல இருந்திருக்கேன். அங்க கூட எந்த பொண்ணும் என் மனசை கவரல. பட் அந்த சின்ன வில்லேஜ்ல ரஞ்சினி நிஜமாவே அவ ஒரு தேவதை. சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க உத்தரவு கிடைக்கல. அந்த அப்செட் ஒரு சைடு. அதையும் மீறி ரஞ்சினியோட நினைப்பு. உன்னை இந்த கோலத்தில் பார்த்த உடனே I'm extremely sorry ரஞ்சினி. கண்மணி சாரி. ஏன் கண்ணை துடைக்காத. உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவன் கண்டிப்பா பதில் சொல்லியே தீரணும். விஜய்க்கு மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும் அதுவும் தெரியாது. அவனுக்கு எப்பவுமே செல்ஃபிஷா அவனுடைய உணர்வு, அவனுடைய ஆசை, இதை பத்தி மட்டும்தான் கவலை. ஏன்னா அவர் அமெரிக்கால வந்திருக்காருல்ல, அமெரிக்கன் கல்ச்சர். அவர் அப்படிதான் இருப்பாரு. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதம்மா. போக போக அவனை நம்ம வழி கொண்டு வந்துடலாம். ஓகே? அவர் மனசுல நான் இல்லப்பா. அதுக்காக அவனை வேற யாருக்கும் விட்டு கொடுத்துருவியா நீ? சின்ன வயசுலேருந்து அவன் மேலே எவ்வளோ ஆசையும் காதலையும் வளர்த்துட்டு இருக்க. அதெல்லாம் வீணா போகாதுமா. அந்த காதல் நிச்சயமா அவனை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துரும். என்ன விரும்பாதவர் எனக்கு கிடைச்சி என்னப்பா ஆக போகுது? உன்னுடைய அருமையை புரிஞ்சு அவனே உங்ககிட்ட வந்து சேருவான் பாரு. ஏன் என்ன அப்படி சிரிக்கிற? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு கண்மணி, உன் அப்பனை நீ நம்பு. அதுதான் உனக்கு நல்லது. கோயில்ல சாமி உத்தரவையே கிடைக்காம செஞ்சவன் நான். இத்தனைக்கும் நான் அங்கே ஒன்றும் பெருசாக செஞ்சில்ல. நான் மட்டும் என் மூளையை முழுசாக யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ. இந்த விஜய்லாம் என் முன்னாடி என்ன தூசு மாதிரி. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் நிச்சயமா உனக்கு கிடைப்பான். இதில் உனக்கு துளி கூட சந்தேகம் வேண்டாம். ஓகே? அப்புறம் கண்மணி, அவன் சிட்டிலே வளர்ந்தவன். அப்புறம் யூஎஸ்லாம் போயிட்டு வந்த பிறகு அவன் ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. கிராமத்துக்கு போயிட்டு திடீர்னு ஒரு பாவாடை தாவணி கட்டின பொண்ணை பார்த்தவொடனே மயங்கிட்டான். அவ்வளோதான்.
ஒருவேளை அவனுக்கு அந்த மாதிரி இருக்கிறதா பிடிச்சிருக்குன்னா நீ அந்த மாதிரி ஒன்று மாற்றிக்கோ. இதில் ஒன்றும் தப்பு இல்லை. இதை பாரு, நாம் எந்த வழியில் போகிறோன்றது முக்கியமே இல்லை. போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்றோமா, அதுதான் நமக்கு முக்கியம். புரிஞ்சுதா? டோன்ட் வரி. பிச்சு, நீ என்னடா இங்க? தோட்டத்துல இருந்து கீரையும் உதிரி பூவும் வாங்கிட்டு போறேன். உங்க தோப்பனார் போலயே ஆயிட்டு இருக்க. ஏன் கிண்டலா? சச்சா, கோயிலுக்கு இன்னொரு குருக்கள் உருவாகிறார், அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன் சொல்ல மாட்டேன்? சுகர் ஃபேக்டரி வரப்போகுதுன்னு சொன்னேன், அதில் ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன். வந்தவர் என்னவோ சொல்லிக்காம கொலிக்காம ஓடி போயிட்டார். நான் என்ன பண்றது? தலையெழுத்து. இந்த வேலையாவது நான் பார்த்து தானே ஆகணும். டேய் பிச்சு, விஜய் சார் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு அவர் மறுபடியும் இங்கே வரதான் போறாரு. வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவை தான் சாமி கிட்ட உத்தரவு கேட்க முடியும். ஏற்கனவே கேட்டு ஃபெயிலியர் ஆயிடுது, மறுபடியும் எப்படி? ஆமா, நம்ம எங்க மறுபடி கேட்டோம்? எல்லாம் கோல்மால் வேலை தானே பண்ணோம். அதையும் விஜய் சார் மாமா தானே கெடுத்து விட்டது. நேக்கு என்ன தெரியுமா தோன்றது? கெடுத்து விட்டது அவர் இல்லை, அவர் ரூபத்தில் கெடுத்தது ரசமணீஸ்வரராக தான் இருக்கும், இல்லை சித்தருங்களோட வேலையா இருக்கலாம். இவாளை மீறி நாம ஒன்றும் பண்ணிட முடியாது. அட போடா, எப்பவுமே பழைய பஞ்சாங்க மாதிரி பேசிக்கிட்டு. நான் பஞ்சாங்கம்மா? ஏதோ சித்தர் ஓலை கொடுத்தாருன்னு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு ஆர்கியாலஜிஸ்ட். அவரே கோவிலுக்கு வந்துட்டு பயபக்தியோட சாமியை கும்பிட்டுட்டு போறாரு. அவர் என்னன்னு சொல்லுவேன்? அவர் எங்க வீட்டுக்கும் ஓலையோட தான் வந்தாரு. பயப்படுறவன் யாரா இருந்தா என்ன, சாமி கிட்ட சண்டராக தானே செய்வாங்க. எனக்கும் விஜய் சாருக்கும் துளி அளவும் பயம் இல்லை. நாங்க ரெண்டுல ஒண்ணு பார்க்க தான் போறோம். அதையும் பார்க்கலாம். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? பெட்ரோல் கேஸ் பைப் பதிக்கணும்னு உங்க அப்பா கிட்ட ஆபீசர்ஸ் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஓஹோ, மறுபடியும் வந்துட்டாங்களா? எப்படியும் சாமி கிட்ட உத்தரவு கேட்பாங்க. ஒரு நிமிஷம், இந்த விஷயத்த விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஹாய் ராஜ்துரை. வணக்கம் சார். என்ன சார், எங்களெல்லாம் மறந்துட்டீங்களா? சேச்சே, என் நினைப்பெல்லாம் அங்கதான் இருக்கு. எப்போ அங்க வருவேன்னு. சரி, என்ன விஷயம்? இங்க பெட்ரோலியம் கேஸ் பைப் பதிக்கணும்னு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்ககிட்ட சொல்லலாம் தான் ஃபோன் செஞ்சேன். ஓ ஐ சி. அப்போ உங்க சாமி கிட்ட உத்தரவு கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்களே? ஆமாம் சார், அப்படிதான் சொல்லியிருக்காங்க. உத்தரவு கிடைக்கலன்னா வந்தவங்க என்ன மாதிரி தலையாட்டிட்டு போயிடுவாங்களே என்ன? இப்போ உங்க ஊருக்காரங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். உத்தரவு மீறி வேலை நடந்தா நானும் ஃபேக்டரி கட்டுவேன்னு வந்து நிப்பேன்ல. சரி ராஜதுரை, அங்க என்ன நடந்தாலும் எனக்கு மினிட் டு மினிட் இன்ஃபார்ம் பண்ணு, சரியா? கண்டிப்பா சார். ராஜதுரை சார், நான் சீக்கிரம் அங்க வருவேன். சுகர் ஃபேக்டரி கட்டாம நான் ஓய மாட்டேன். ஓகே? ஓகே சார், ஓகே சார். நீங்க எப்போ வருவீங்க தானே நானும் அவளை காத்துட்டு இருக்கேன். சரி சார், எதுவா இருந்தாலும் நான் உடனே உங்களுக்கு ஃபோன் அடிச்சிடறேன். ஓகே, பாய். என்னது இது? மறுபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறுறேன்னுத. நீ சொல்லு மாப்பிள்ள, சொல்லு. நான் உன்னை போக விட்டா தானே. என்ன வேண்டா? ஃபேக்டரி கட்ட கண்டிப்பா வருவேன்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1000 தடவை கூட வரலாம். ஆனா அவருக்கு உத்தரவு கிடைக்கணுமே. என்னடா பெரிய உத்தரவுன்னு பயம்படுத்திட்டு இருக்கீங்க? சித்தருங்க அந்த அளவுக்கு உங்களை எல்லாரும் பயன்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இந்த நிமிஷம் என் கண்ணில் பட்டாங்க, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். டேய், நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க. யோ, இப்பதான் சொல்லி முடிச்சேன், அதுக்குள்ள வந்து நிக்கிறா. அங்கே நிலையதோ வரேன் உன்ன. ஏய் ராஜதுரை, வேணாண்டா. சித்தரங்கிட்ட விளையாடாத, அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க.
டேய் வேண்டாம் வேண்டாம் இவன் பார்க்கலாம்டா. வேண்டாம்டா ராஜதுரை. அவங்க மட்டும் நம்ம ஊரோட நம்ம வாழ்க்கையோட விளையாடுவாங்க. அதை பார்த்து சும்மா இருக்கணுமா? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு. வேண்டாம் சொல்றது கேளு ராஜதுரை. விட்டா யோ கேழ்வா நில்லையா? ஏய் ராஜதுரை நில்லு. நில்லையான்றா? போகாதடா. சொன்னா கேளு ராஜதுரை. வேண்டாம். ஏய் நில்டா. யோ ராஜதுரை யோ நில்லையான்றல. போகாதடா. விட மாட்டேங்கிறேன் உன்னை.